நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை பொதுப்பணித்துறை மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து கலந்தாய்வு கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுவை பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் பொதுப்பணித்துறை மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கி பொதுப்பணித்துறையின் மூலம் மேற்கொள்ளப்படும் வேலைகள் தரமானதாகவும் விரைவாகவும் முடித்து அதன் பயன்கள் பொதுமக்களை சென்றடைய வேண்டும் என்றும், அதேபோன்று குடிநீர் விநியோகம் தரமானதாகவும் தங்குதடையின்றி அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சென்றடைய தேவையான பணிகளை மேற்கொள்ளபடியும், சாலைகளை செப்பனிடுதல் மேம்படுத்துதல் போன்ற பணிகளை விரைவாக முடித்து மழைக்காலங்களில் மக்கள் அவதியுறா வண்ணம் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். கூட்டத்தில் தலைமை பொறியாளர் மனோகர், கண்காணிப்பு பொறியாளர் மாத்தையன், நிர்வாக பொறியாளர் மற்றும் மாஹே, ஏனாம், காரைக்கால் பகுதியிலிருந்து பொறியாளர்கள் கலந்து கொண்டனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் ATM மையங்களில் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று போலீசாருக்கு SP சிவதாசன் உத்தரவிட்டுள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் வடக்கு பகுதி SP சிவதாசன் தலைமையில் அவரது அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைமை தாங்கி பேசிய SP சிவதாசன், வடக்கு பகுதிக்கு உட்பட்ட காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை விரைந்து முடிக்க வேண்டும். மேலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் குடும்பத்துடன் கடை வீதிகளுக்கு வருகிறார்கள். எனவே ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும். குறிப்பாக மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை அடிக்கடி ரோந்து செல்ல வேண்டும். சந்தேகப்படும்படியாக யார் இருந்தாலும் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்த வேண்டும். பண்டிகையை முன்னிட்டு பணம் எடுக்க ATMகளில் பொதுமக்கள் வருவார்கள். இதனை நோட்டமிட்டு குற்றவாளிகள் பணம் பறிப்பில் ஈடுபட வாய்ப்புள்ளது. எனவே ATM மையங்களில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு குற்ற சம்பவத்தை தடுக்க வேண்டும் என்றார். கூட்டத்தில் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்டனர். புதுவை அரசு நலவழித்துறை மற்றும் மாநில சுகாதார இயக்கம் சார்பில் கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற பட்டிமன்றத்திற்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். புதுவை கம்பன் கலையரங்கில் நலவழித்துறை மற்றும் சுகாதார இயக்கம் சார்பில் நடைபெற்ற பட்டிமன்றத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சுகாதார இயக்க இயக்குநர் விஜயபாலகந்தன் வரவேற்று பேசிட, நடிகரும் பேச்சாளருமான ராஜா நடுவராக இருந்து பெண் குழந்தை பிறப்பு விகிதம் குறைவிற்கு காரணம் குடும்ப சூழலா சமூக சூழலா என்ற தலைப்பில் நடந்த விவாதத்திற்கு சமூக சூழலே என்று தீர்ப்பளித்தார். நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை செயலர் மீனா, மருத்துவர்கள் ராமன், பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க இயக்குநர் குருமூர்த்தி, டாக்டர் நாராயண தாமோதரன், நலவழித்துறை மற்றும் சுகாதார இயக்க அதிகாரிகள், அலுவலர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தமிழக பகுதியான இடையஞ்சாவடியில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் கிராம பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ரங்கநாதன் முன்னாள் புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமாரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் 2 கட்டமாக நடைபெற்றது. இந்நிலையில் இடையன்சாவடியில் கிராம பஞ்சாயத்து தலைவர் பதவிக்காக பூட்டு சாவி சின்னத்தில் போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் திரு ரங்கநாதனுக்கு ஆதரவாக புதுவை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது திறந்த ஜீப்பில் ரங்கநாதனுக்கு பூட்டு சாவி சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வாக்காளர்களிடம் கேட்டுக் கொண்டார். தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதெல்லாம் என்னவென்றால், நடைபெற இருக்கும் இரும்பை ஊராட்சி மன்ற தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் எனது நண்பரும் என்னுடைய ரீனா டிவியின் கேபிள் ஆபரேட்டருமான திரு கே ரங்கநாதன் அவர்களை பூட்டு சாவி சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவரை அமோகமான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறேன். இந்நிலையில் 2ஆம் கட்ட உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. அதில் சுயேட்சை வேட்பாளரான திரு ரங்கநாதன் அமோக வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து தனது வெற்றிக்காக தீவிர பிரச்சாரம் செய்த முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் இல்லத்திற்கு வந்த இடையன்சாவடி கிராம பஞ்சாயத்து தலைவர் திரு ரங்கநாதன் திரு ஜான்குமாரிடம் வாழ்த்து பெற்றார். வாழ்த்துக்களை கூறி பொன்னாடை அணிவித்த திரு ஜான்குமார், தற்போது நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் உள்ள பெண்களுக்கு புடவை வழங்கி வருவதால் வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இடையன்சாவடியில் உள்ள வாக்காளர்களுக்கு நன்றி சொல்ல வருவதாக கூறினார். இரும்பை ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்காக போட்டியிட்ட எனது கேபிள் ஆபரேட்டர் ரங்கநாதன் அவர்களை அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்த இரும்பை ஊராட்சி உட்பட்ட கிராம மக்களுக்கு என்னுடைய நன்றியை காணிக்காக்குகிறேன். நன்றி, வணக்கம். வரும் 28ஆம் தேதி வரை புதுவை கல்வி அமைச்சர் கல்யாண சுந்தரத்தை கைது செய்ய உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது.
புதுவை கல்வி அமைச்சர் கல்யாண சுந்தரம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசுக்கும் புதுவை அரசுக்கும் சமீப காலமாக உறவு சுமூகமாக இல்லை, எனவே அரசியல் உள்நோக்கத்துடன் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்ததாக விழுப்புரம் மாவட்ட கல்வி அதிகாரி மாவட்ட குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் பொய் புகார் கொடுத்துள்ளார். எனவே துறையின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க முன்ஜாமீன் கொடுக்க வேண்டும் என்று மனு அளித்தார். அந்த மனுவின்படி அமைச்சருக்கு ஆதரவாக மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி வாதாடியதை கேட்ட நீதிபதி வரும் 28ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணையை தள்ளி வைப்பதாகவும் அன்றைக்கு மனுதாரர் சார்பாக மனு தாக்கல் செய்ய வேண்டும், அதுவரை மனுதாரரை கைது செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டார். பாதுகாப்பான முறையில் பட்டாசு வெடித்து தீபாவளி பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடி மகிழுங்கள் என்று முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கூறுகையில், வரும் 26ஆம் தேதி நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. தீபாவளி என்றாலே புத்தாடை, பலவித இனிப்பு வகைகள், பலகாரங்கள் என பல பொருட்களை வைத்து பூஜை செய்தாலும் சிறுவர் முதல் பெரியவர் வரை பட்டாசு வெடித்து கொண்டாடுவதில்தான் மகிழ்ச்சி அடைவர். அவ்வாறு பட்டாசு வெடிக்கும் போது வெடிப்பவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படா வண்ணம் பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என்றும், பட்டாசு வெடிக்கும் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இரும்பு வாளியில் தண்ணீரை நிரப்பி வைத்துக் கொள்ளுமாறும், காலணிகளை அணிந்து கொண்டு காலில் தீப்பொறி படா வண்ணமும், பட்டாசு வெடிக்க பயன்படுத்தும் ஊதுவத்தியை நீண்ட கோலில் இணைத்து ஆபத்து ஏற்படா வண்ணமும் வெடிக்குமாறு கேட்டுக் கொண்ட அவர், மேலும் சிறுவர்கள் பட்டாசு வெடிக்கும் போது இளம் கன்று பயமறியாது என்பதற்கிணங்க பயமின்றி துணிச்சலாக செயல்படுவர். இதனால் சிறுவர்கள் பட்டாசு வெடிக்கும் போது அவர்களது பெற்றோர்கள் உடனிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்படியும், கூடுமானவரை ராக்கெட்டை போன்ற பட்டாசுகளை தவிர்க்கும்படி கேட்டுக் கொண்டார். ஏனென்றால் ராக்கெட் போன்ற வெடிகள் மேலே சென்று விழும்போது கூரைகளின் மேல் விழுந்து தீ விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும், மொத்தத்தில் பாதுகாப்பான முறையில் எவ்வித அசம்பாவிதங்களுக்கும் ஆளாகாமல் வயதானவர்கள், குழந்தைகள், நோயாளிகளுக்கு சிரமம் அளிக்காமல் மகிழ்ச்சியுடன் கோலாகலமாக கொண்டாடி மகிழுமாறு கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துக் கொண்டார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுவையில் இன்று முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டதாக எஸ்பி பழனிவேலு அறிவித்துள்ளார். இது தொடர்பாக போக்குவரத்து எஸ்பி பழனிவேலு கூறுகையில், தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொருட்கள் வாங்க மக்கள் கடைகளுக்கு படையெடுப்பதால் முக்கிய கடை வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த சில ஏற்பாடுகளை நடைமுறைப்படுத்தியுள்ளோம். அதன்படி இன்று முதல் மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை 4 சக்கர வாகனங்கள் நேரு வீதிக்குள் வரக்கூடாது. பயணிகள் இல்லாத ஆட்டோக்கள் நேரு வீதியில் செல்ல அனுமதி கிடையாது. நடைபாதை கடைகள் எக்காரணம் கொண்டும் பாதசாரிகளுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்றும், மேலும் பட்டாசு கடை வியாபாரிகள் போக்குவரத்திற்கு இடையூறாக நடைபாதையில் கடைகள் வைத்து வியாபாரம் செய்யக்கூடாது. மேலும் வருகிற 27ஆம் தேதி நேரு வீதியில் எந்த வாகனத்திற்கும் அனுமதி கிடையாது என்றும், இதற்கு பொதுமக்கள், கடை உரிமையாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். புதுவை ரியல் எஸ்டேட் அதிபரை கொலை செய்த வழக்கில் சரணடைந்த கல்லூரி அதிபர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். புதுவை மூலக்குளம் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் ஃபெட்ரிக் சகாயராஜை கொடுத்த பணத்தை திருப்பி கேட்ட தகராறில் கூலிப்படை வைத்து கொலை செய்துவிட்டு தலைமறைவான கல்லூரி அதிபர் சந்திரபோஸ் காஞ்சி மாவட்டம் உத்திரமேரூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த முதலியார்பேட்டை போலீசார் வேலூர் மத்திய சிறையில் இருந்த போஸை புதுவைக்கு அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிபதியின் உத்தரவின்படி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். பின்னர் ஓரிரு நாட்களில் நீதிமன்ற அனுமதி பெற்று போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை செய்ய முடிவு செய்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.